தம்பி அவர்களை இழந்து வாடுகிற அவரது குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், நம்முடைய நாம் தமிழர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதல். அன்பு தம்பி வாசுதேவன் அவர்களுக்கு என்னுடைய கண்ணீர் வணக்கம். தாய் தமிழ் உறவுகளாகி வணங்கி வருகிறது. தமிழ்நாடு பெரிய சாபக்கேடு பெற்ற நாடு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் இறந்தபோது கண்ணதாசன் சொன்னார்களாம், சாக வேண்டியவர்களை எல்லாம் விட்டுவிட்டு சாகக்கூடாதவர்களை காலடியில் எதற்காக அழைத்து சென்றார் என்று வருத்தப்பட்டார் என்று சொல்வார். இளைய வயதிலேயே நம்முடைய நாட்டிலே மிகச்சிறந்த புரட்சியாளர்கள், வடக்கே பகத்சிங்கை எடுத்தீர்கள் என்றால் இங்கே பாரதி வாஞ்சினார். இளமை துடிப்பும் வேகமும் கொண்ட இளைஞர்கள் உற்பத்தியாகி வருகின்ற பொழுது இந்த மண்ணில் கூட விக்னேஸ்வரன் இறந்து போனார். இப்படி ஒரு மிகப்பெரிய அவலமான சூழல் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆற்றோனா துயரத்தை ஒவ்வொரு காலகட்டத்தும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலாகவே நம்முடைய சூழல் மாறுகின்றது. இந்த பாராளுமன்ற தேர்தல் நடந்த போது தமிழ்நாடு முழுவதும் மன்னார்குடியை உற்று நோக்கி பார்த்தது. மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியை தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து தொகுதி பொறுப்பாளர்களும், தொகுதியில் இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர்களும் யார் வாசுதேவன்னா யார், வாசுதேவன்னா யார், வாசுதேவன்னா யார் கேள்வி. நான் பாராளுமன்றத்திற்கு இங்கு நின்ற பொழுதும் சரி, நான் சட்டமன்றத்திற்கு பாவநாசத்திலே நின்ற பொழுதும் சரி, அந்த அரசு அதிகாரிகளும் வாங்க வேண்டிய அனுமதி ஒப்பந்தத்தை, அனுமதி கடிதம் கொடுப்பதாக இருந்தாலும் பெறுவதாக இருந்தாலும் அதற்கென்று உரிய நேரம் உண்டு, உரிய காலம் உண்டு. போய் நீட்டோட உத்தரவு மாட்டாங்க. தமிழ்நாடு போலீஸை பற்றி உங்களுக்கு தெரியும். அதை மிகச்சரியாக செய்தவர், சிற்பமாக செய்தவர் தமிழ்நாடு முழுவதும் மன்னார்குடியில் இருக்கக்கூடிய வாசுதேவன் யாரும் செய்தி தொடர்பார் என்பதை பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த அளவிற்கு இந்த பையனுடைய செயல் உயர்ந்த செயலாக இருந்தது. நான் மருத்துவர் பாரதித்தவன் அவர்களை கடந்த 10 ஆண்டுகளாக பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். அவர்கள் முகம் வாணி நான் பார்த்ததில்லை. எத்தனையோ நோயாளிகள், எத்தனையோ மரணம், எத்தனையோ இழப்புகள். தான் கையை பற்றி பிறந்த நோயாளி மருத்துவமனை விட்டு செல்லுகின்ற உயிர் பிரியும் என்பது அவருக்கு தெரியும். அவர் இருந்தும் அந்த மன உறுதி, ஒரு மருத்துவர் மன உறுதியோடு இருக்க வேண்டும். இழப்பை கண்டு வருத்தப்படக்கூடாது. ஆனால் அவர்களே வருத்தப்பட்டு கண்ணீர் நீர்வடிக்கின்றார்கள் என்று சொன்னால், இவர் இந்த பையன் வாசுதேவன் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு சாதாரண ஒரு இளைஞன், ஒரு எளிய குடும்பத்தின் பிள்ளை எந்த அளவிற்கு தன்னுடைய உழைப்பால் நாம் தமிழ் கட்சியினுடைய இயக்கத்திற்கு, முன்னேற்றத்திற்கு பாடுபட்டிருக்கின்றார் என்பதை வர வேண்டும். ஒரு பிள்ளை பிறந்து உருவாகி வருவது சாதாரண விஷயம் இல்லை. நீ பாத்தீங்கன்னா பாண்டவராக ஆரம்பிப்பான், அதுக்கப்புறம் கஞ்சாவுக்கு போவான், அதுக்கப்புறம் மது கிடைக்கிறது அம்மாப்பேட்டையிலிருந்து நீடாமங்கலம் மன்னார்குடி வரக்கூடிய அந்த ரோட்லயே 2 கிடையாது. இளைஞர்கள் முழுவதும் அந்த மதுபானத்திற்கு அடிமையாக இருக்கின்றார்கள், கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். பணியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் பணியாகி வருகின்றார்கள் இந்த பழக்க வழக்கங்களில். ஆனால் இதுவாரியான அவலங்கள் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடாது. இந்த சமூகம் ஒரு மீட்டெழுச்சியான வருங்கால தலைமுறை மக்கள் ஒழுக்கமும் நேர்மையும் நிறைந்த கல்வியும் பொருளாதார செழிப்பும் பெற்று வளர வேண்டும் என்பதற்காக நாம் தமிழ் கட்சி பாடுபடுகின்றது. அந்த பாடுபட்டு உழைக்கின்ற அச்சாரியாக இருந்தவர், அந்த ஓடுகின்ற தேருக்கு அச்சாரியாக இருந்து ஓட்டி மன்னார்குடியிலே நாம் தமிழ் கட்சி என்று சொல்லக்கூடிய தேரை ஓட்டி காட்டிய பெருமை தம்பி வாசுதேவனுக்கு. அவ்வளவு சிறப்பு, ஒழுக்கமாக
வாழ்ந்த பையன் இவ்வளவு பேர் கூடி இன்னைக்கு பேசிட்டு போனா ஒரு பேருந்து கொண்டு அவர் நம்மை நேசித்ததனால் நாம் அவரை நேசித்ததனாலும் இன்றைக்கு இத்தனை பேருக்கு புனிதரை போற்றி பாராட்டி புகழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுடைய புகழ் வணக்கத்து ஐயா அவர்கள் சொன்னார்கள் திருமணம் செய்து பார்க்க வேண்டிய வயது சட்டமன்ற உறுப்பினராகி வந்து இந்த மன்னார்குடி மண்ணிலே சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று வளர்போவதை பார்த்து பாராட்ட வேண்டிய நான் இன்றைக்கு நினைவுபடுத்துகின்றேன் என்று சொல்லி வருத்தப்பட்டார்கள். உண்மை அந்த அளவுக்கு உழைப்பும் சிறப்பும் தலைமை ஒருங்கிணைப்பாளர்களுடைய நேரடி பார்வை செந்தமிழன் தீமானவர்களுடைய நேரடி பார்வைக்கு இந்த பையன் குரலுக்கு ஏற்படுத்திக் கொண்டார். அந்த அளவிற்கு உழைத்து தன்னை இந்த கட்சியை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட பெருமையும் சிறப்புக்கும் உரிய வாசுதேவன் இல்லாதது ஒரு மிகப்பெரிய குறை. 30,000 மாணவர்கள் ஈழ விடுதலைக்காக தன்னுடைய இன்னொரு இருந்தார்கள். தேசிய தலைவர் அவர்கள் இருந்தால் தலைவன் இல்லை என்றால் இறைவன் என்று சொல்லுகின்ற நோக்கத்தோடு நாம் அவரை பார்க்கின்றோம். இப்பொழுது கவிதை படித்தார், அற்புதமான கவிதை. ஒரு தமிழீழ விடுதலை போராளிக்கு எழுத வேண்டிய கவிதையை எழுதி வாசித்தார். அதில் ஒரு வரி இந்த கவிதையில் வாசித்தது, அந்த மாணவர்கள் விண்ணிலே இருக்கின்ற பொழுது தம்பி சென்றால் அவர்கள் மார்பிலே நீ அமர்ந்து நீ ஓய்வெடுப்பாய் என்னுடைய ஒரு புரட்சி கனவுகளை எல்லாம் இந்த மண்ணிலே விதைப்பாய் என்று அவர் எழுதியிருந்தார். ஒரு அற்புதமான ஒரு உடனடியே சொல்லுகின்ற இந்த தமிழீழ தேசிய விடுதலை போர்க்களத்திலே இருந்த மாநிலம் இந்த இனம் வாழ வேண்டும், மொழி வாழ வேண்டும், நிலம் வாழ வேண்டும் என்று போராடி தன்னுடைய இன்னுயிரை ஈர்த்த தியாக பெருமக்களுடைய இதயத்தில் அந்த ஆன்மாவோடு இந்த ஆன்மா இரண்டரை கலந்து எதிர்வரும் தலைமுறையின் பிள்ளைகளை தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒற்றுமைக்காகவும் தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலைக்காகவும் தமிழ் தேசிய மக்களுடைய சுதந்திரத்திற்காகவும் அவருடைய ஆட்சி வளைவுகள் இந்த மண்ணிலே வெல்ல வேண்டும் என்பதற்காகவும் வாழ்த்தொழியாக வாழ்த்திக் கொண்டிருந்த ஆன்மாக்கள் இந்த மண்ணை மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரக்கூடிய வாழ்த்தொழியை வழங்குவார்கள். தம்பி வாசுதேவன் அவர்கள் இன்று இல்லை, ஆனால் அவருடைய நினைவுகள் இருக்கின்றன. சின்ன பிள்ளை நினைக்கக்கூடாது. தேசிய தலைவர் 16-17 வயதிலே எண்ணம் தோன்றுகின்றது. அது 19 வயதிலே செயல்பாட்டு வழியாக இருந்து முடிவெடுக்கப்பட்டு தன்னுடைய தாய் தந்தையை விட்டு 19 வயதிலே பிரிந்து செல்கின்றார்கள் இயக்கத்தில். ஆனால் எண்ணம் தோன்றிய வயது 14 வயது. இந்த பிள்ளை வாசியவனுக்கு தமிழ் தேசிய அரசு என்று சொல்லக்கூடிய எண்ணம் இந்த புலிக்கொடியை பார்க்கின்ற போது நாம் தமிழர் கட்சி என்ன கட்சி என்கின்ற ஆய்வு சிந்தனை அன்புச்சாளர் வேதபாராயணன் என்ற உறுப்பினராக சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவன் பள்ளி பருவத்திலே கூடியிருக்கின்றார். அதன் பள்ளி அந்த பருவங்கள் தோறும் வளர்ந்து வளர்ந்து வந்து கல்லூரி முடித்து ஐயா அவர்களோடு கரம் போர்க்கின்ற பொழுது 19-20 வயதை கடந்து 23 வயதை வருகின்ற பொழுது நல்ல இளமையும் துடிப்பும் உள்ள பையன். என்ன படித்துக் கொள்வது? விதி இந்த காலம் பொல்லாதது, வாழ வேண்டியவர்களை கொண்டுவிடும். நம்முடைய தமிழனுக்கே உள்ள தாழ்வுகள் பாருங்க, நிறைய பாருங்க. நான் ரொம்ப வருத்தப்படும். மிகச்சிறந்த அறிஞர்கள் பேரறிஞர்களை எல்லாம், தலை சிறந்த தத்துவவாதிகளை எல்லாம், நல்ல அரசியல் தலைவர்களை எல்லாம் இளமை காலத்திலேயே இந்த தமிழ் பேரினம் இழந்தது ஒரு மிகப்பெரிய அவலம். ஒவ்வொரு மிகப்பெரிய அவலத்தை நாம் சந்தித்திருக்கின்றோம். இருந்தாலும் இந்த பிள்ளைகளுடைய எதிர்கால கனவுகள் வாசுதேவனுடைய லட்சியங்கள் என்னவாக இருக்கும்? தமிழ் தேசிய இனத்தினுடைய லட்சியமாக இருக்கும். தந்தவன் தீவானவருடைய மனக்கருத்தியலில் என்ன தோன்றியதோ, தேசிய தலைவர் பிரபாகரன் அவருடைய மனக்கருத்தியலில் என்ன தோன்றியதோ அதுவே அவருடைய இலக்காகவும் லட்சியமாகவும் இருக்கும். அந்த இடத்திற்கு நாம் மற்றும் வருகின்ற பிள்ளைகளை பயணிப்பதற்கு அழைத்து சென்று வாசுதேவனுடைய புகழையும் தேசிய தலைவர் பிரபாகரன் அவருடைய புகழையும் ஒரு சேர பிடித்து உயர்த்தி காட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம்மிடம் இருக்கின்றது.
தாய்க்கு அறுபது சொல்வது யாராலும் முடியாது. ராவணன் அவனே பெரிய பாவீரன் என்று சொல்வார்கள். போர்க்களத்துல யுத்தத்தை அனுபவித்தான். இறந்து போன பொழுது அந்த போர்க்களத்திலே விழுந்து புரண்டு அழுதான் என்று கம்பன் எழுதும். பெரிய சோகம். சிவசோகத்தை பற்றி ஐயா அவர்கள் சொன்னார்கள். அது ஈடு செய்ய முடியாத ஒரு பெரிய இழப்பு. ஜகத்திலே எதை வேண்டும் என்றாலும் பெற்று விடலாம், எதை வேண்டுமானாலும் பெற்று விடலாம். பிள்ளையை பெறுவது என்பதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய தலைமுறையாக செய்த புண்ணியத்தின் வடிவம் பிள்ளை. அதை இழந்திருக்கின்றார். சொல்லுவான் கம்பன் சொல்வான், ராவணன் தன்னுடைய மகன் இந்திரஜித்தை கொண்டு வந்து வீட்டிலே கிடத்தி இருக்கின்ற பொழுது அவன் காலிலே தலங்கை கட்டி கொண்டு வந்த வீடு வாசல் முழுவதும் ஓடி 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 வந்தானாம் இந்திரஜித். 2 சிங்கக்குட்டிகளை கொண்டு வந்து போட்டு அதோடு விளையாடி கொண்டிருந்தானாம். தாளரியில் அலங்கையாற்ப தவழ்கின்ற பருவம் தன்னில் கோளரி 2 பக்தி குமார முன்னில் மூதுர பொருதி விளையாடும் விளையாட்டினை காண்பேனோ. அந்த சின்ன பிள்ளையாக இருந்த பொழுது சிங்க குறைகளை கொண்டு வந்து வைத்து விளையாட்ட அந்த இளம்பராக விளையாட்டை எப்பொழுது பார்க்க போகின்றேன் என்று அவன் அழுதான். மண்டோதரி என்று சொல்லக்கூடிய ராவனுடைய மொழி. அவள்தான் எனக்கு நீ செய்யத்தக்கதையெல்லாம் எனக்கு நான் செய்தற்காய். ஒரு மகன் தந்தைக்கு செய்ய வேண்டியதை தந்தை மகளுக்கு செய்ய வேண்டிய சூழலாக நான் இருக்கின்றேன் என்று அவனதுதான் ராவணன். அந்த மாதிரி பெற்றோர்களுக்கு பிள்ளைக்கு வேண்டுமென்றால் பெற்றோர்கள் இல்லை என்று ஆறுதல் முடிவிடலாம். பெற்றோர்களுக்கு பிள்ளைக்கான ஆறுதலை எவராலும் சொல்ல முடியாது. தாயே நீங்கள் தான் நீங்கள் செய்வோம். பிள்ளையை பெற்று இந்த தமிழ் தேசிய இடத்திற்கு நீங்கள் வழங்கிய ஒரு மிகப்பெரிய வாழும் தெய்வமாக உங்களை நாங்கள் கருதுகின்றோம். எங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு வணக்கத்தை செலுத்தி வாழுகின்றோம். இந்த தமிழ் தேசிய பேரினம் நாம் தமிழர் கட்சி தந்தமிழன் தீமானவர்கள் உள்ள நாள் வரையிலும், இந்த நாம் தமிழர் கட்சி உள்ள நாள் வரையிலும், இந்த மன்னாருடைய சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அத்துணை பேரும் உங்களுக்காக எந்த நேரத்திலும் எதுவும் செய்யக்கூடியவர்களாக வந்து நிற்போம், உங்கள் பிள்ளைகளாக நிற்போம் என்று உங்களுக்கு கூறி நாம் அத்துணை பேரும் தம்பி வாசுதேவன் அவர்களுடைய கருத்தியலை சிந்தனையை கொள்கையாக ஏற்று லட்சியமாக ஏற்று மேலும் தமிழ் தேசிய அரசியலை நாம் தமிழ் கட்சியினுடைய அரசியல் கட்சியை நாம் மேலும் வளர்த்து செல்ல வேண்டும். அதிலே அவருக்கு நாம் செலுத்துகின்ற உண்மையான அஞ்சலியாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.